வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும், உங்களோட எண்ணங்களை எல்லாம். இப்போ மட்டன் சுக்கா பண்ணலாம் இன்றைக்கி. அதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். கூட கொஞ்சம் கொழுப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேவே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்மெல் நல்லா வரும். டேஸ்ட்டு இது சுக்கா பண்ணும்போது இந்த மாதிரி தான் செஞ்சுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வாசனை கமகமான்னு வருது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ முதல்ல மட்டன்லேருந்து கொஞ்சம் கொழுப்பையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு மட்டனையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம், இது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு தான், கொஞ்சம் 2-3 நிமிஷம் நல்லா டேஸ்ட், இது மாதிரி வணக்கும் போது தான் டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிட்டு மஞ்சள் போட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு ரெட் சில்லி, அதாவது செடியிலேயே பழுத்த மிளகாய் இருந்தாலும் அதை சில்லி பவுடருக்கு பதிலாக அரைச்சி அதை சேர்த்துட்டோம்னா அது வேறு மாதிரி ரொம்ப நல்லாவே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அது இல்லாததுனால நம்ம பவுடராக போட்டுக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிறதுல தான் இதோட டேஸ்ட்டு இருக்குது. அதனால் கவனமாக நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வதக்கியாச்சு. இப்போ சும்மா போட்டு மூடிடலாம். அது தண்ணி ஊற்றலை, அது தண்ணி பிரிஞ்சுக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். பட்டை ஒரு விரலில், ஒரு அரை விரல் அளவுக்கு பெரிய விரலில் எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 2 வரமிளகாய், சும்மா ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இப்போது நம்ம மூடி வச்சதில் நல்லா தண்ணி பிரிஞ்சிருக்குது பாருங்கள். இப்போது ஒரு கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற அளவுக்கு, அதாவது மட்டன் மூழ்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி கலக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு தண்ணி பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு இருக்குது. நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன் மட்டனு. அந்த அளவுக்கு போட்டு மட்டனோட தன்மை பொறுத்து, அதாவது இலை ஆடாக இருந்ததுன்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3 விசிலுக்கு விட்டுக்கலாம். நான் ஒரு 5 விசிலுக்கு விட்டுக்கிறேன். இப்போது இந்த மசாலா நம்ம எடுத்து வச்சதை இனி ஒரு அடுப்பில் சும்மா வெறும் ட்ரை வடக்கல் வச்சு வறுத்துக்கலாம். இது ட்ரை பேஸ்ட்டாக போட்டு ட்ரை பவுடராக தான் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோவிலேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ ரொம்ப கருகக்கூடாது, அதனால் ஸ்லோவாக வச்சு வறுத்துட்டு இப்போ கடைசியாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு வேறு தட்டுக்கு மாற்றிக்கணும். அதுலேயே வச்சுட்டு இருந்தோம்னா நல்லா இது தீஞ்சிரும் மசாலா, அதனால் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தட்டத்தில். இப்போ இந்த மசாலா தான் இந்த சுக்காக்கு, வேறு எதுவும் பவுடருகள்லாம் இனி போடுறதில்ல. அவ்வளோதான். நம்ம ஒரு கடாய் வச்சு அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டன்லேயும் உங்களுக்கு கொழுப்பு போட்டிருக்குறோம், அதுலேயும் எண்ணெய் வரும். இப்போ கடுகு சீரகம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 75 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சும்மா வாசனைக்காக மறுபடியும் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது காரம் வராது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலையும் ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுலையும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம். இது கரெக்டாக வரும். அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சேர்த்துருக்குறோம். இப்போ அளவாக வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கோம். வேக வைக்கிறதுலையும் நம்ம இஞ்சி சேர்த்து தான் வேக வைக்கிறோம், அதனால் அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். இப்போ அதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால இதில் சும்மா வாசனைக்கு. இப்போது நம்ம 5 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவில் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கக்கூடாது. ஒரு 80% 80-85% வெந்திருந்தால் போதும். ஏன்னா நம்ம வதக்கிறதுலையும் வேகும். இப்போது வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒரு வறுவல் மாதிரி வரணும் அப்படின்னா நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நம்ம கலக்கியாச்சு, நம்ம வறுவல் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாங்கிறதுக்காக மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போது நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலே இருக்குது. ஹோட்டலுக்கெல்லாம் போகவே வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் செஞ்சாவே ரொம்ப நல்லா ருசியாக வரும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.